ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மத்தியானம் செஞ்ச மட்டன் பிரியாணி பாருங்கள். உதிரியாக இருக்குது. கோச்சுக்காதீங்க மக்களே, கறியெல்லாம் சாப்பிட்டுட்டோம். அதனால் வெறும் பிரியாணி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட் வேறு ஒட்டிக்கிச்சு கறியோடு சேர்த்து சாப்பிட்டு. இப்போ வந்து அது இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இங்கே பாருங்கள், சிக்கன் பெப்பர் கிரேவி. இதெல்லாம் காரம் கம்மியாக போட்டு, வேகிறதுக்கு காரம் கம்மியாக போட்டு, மெயினாக மிளகு அதிகமாக போட்டு ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக போட்டு பரட்டின மாதிரி வச்சுருக்குறோம். குழம்பா வைக்கல, அப்படியே கிரேவி மாதிரி பரட்டின மாதிரி வச்சுருக்குறோம். வாங்க சாப்பிட்லாம். வாங்க மக்களை சாப்பிட்லாம். பாருங்கள், செம்மையாக வேறு லெவலாக இருக்குது. பார்த்தீங்களா, தளபதி வேறு இன்றைக்கி சிஎம்மாக பதவி ஏற்றுட்டார்ல, அதனால் வந்து சரி இன்றைக்கி வந்து எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி இப்போ செஞ்சுருக்குறோம். அதனால் இங்கே பாருங்கள், சிக்கன்லேயும் அருமையாக பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் பிரியாணி இந்த சாப்பாட்லேயே இப்படி பெரட்டி சாப்பிட்டோம்னா வேறு லெவலாகவே இருக்கும். இந்த கொண்டாட்டத்தை வந்து நீங்களும் யார் யார் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக கொண்டாடுறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கம்மாவில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல், நீங்கள் காலையிலே செஞ்சிட்டிங்களா இல்லை நைட்டு செஞ்சீங்களா அப்படிங்கிறத நம்ம கம்மாவில் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.